So how do you make choices? நீங்க எப்படி தெரிந்தெடுக்கிறீங்க? தெரிந்தெடுப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம். Choice is a part of our life. படிப்பு தெரிந்தெடுக்கிறோம், காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தெரிந்தெடுக்கிறோம், ஊர் தெரிந்தெடுக்கிறோம், வேலை தெரிந்தெடுக்கிறோம், திருமணத்துக்கு ஆட்களை தெரிந்தெடுக்கிறோம், லேண்டு வாங்குறதுக்கு தெரிந்தெடுக்கிறோம். தெரிந்தெடுத்தல் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் எதன் அடிப்படையில் தெரிந்து கொள்கிறோம்? மாம்சத்தின் அடிப்படையில் செய்கிறோமா, ஆவியில் வருகிற வெளிப்பாடா? சிந்திங்க. Are you making choices out of flesh or leading in the spirit? ஆவியானவர் ஆவியில என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. own desire or God's word? உங்களுடைய சொந்த ஆசையினால் நீங்கள் தீர்மானிக்கிறீங்களா, இல்ல தேவ வார்த்தையினால் நீங்கள் தீர்மானிக்கிறீங்களா? Are you making choices out of your experiences or biblical concepts? உங்கள் அனுபவத்தை வைத்து நீங்க தீர்மானிக்கிறீங்களா, இல்லை வேதாகம கொள்கைகளை வைத்து நீங்க தீர்மானிக்கிறீங்களா? உங்களுடைய அறிவை வைத்து தீர்மானிக்கிறீங்களா, இல்ல தேவனுடைய ஆலோசனை knowledge versus godly counsel? மனித ஆலோசனை வைத்து தீர்மானிக்கிறீங்களா, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆழமான உள்ளு உணர்வை வைத்து தீர்மானிக்கிறீங்களா? counsel of men versus strong inner convictions. யோசித்து பாருங்க, எப்படி நான் தீர்மானிக்கிறேன்? ஆபிரகாம் தெளிவார் சத்தியத்தை சொல்றாரு. எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது இடம் அல்ல, எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது என்னுடைய படிப்பு, நான் பார்க்கிற வேலை, பதவி, என் சொந்தம், நான் சம்பாத்தியம், என் செல்வாக்கு அல்ல. எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது என் ஆண்டவர்.